மேலறை தியானம் மே மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கிறிஸ்டினா ரயன் கிளேப்பூல், ஒகியோ, USA. தலைப்பு: கடவுளின் சரியான நேரத்தில். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 15ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். மற்றவர்கள் எமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருப்பதாக என் சகோதரி நம்பினாலும் உதவி கேட்பது எனக்கு போராட்டமாக இருக்கிறது. கடந்த வருடம் ஒரு தேவையற்ற பொருட்களை விற்கும்போது அதை சோதித்து பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஒரு வயதான தாயார் தான் வாங்கிய மேசையை தனது வாகனத்தில் தூக்கி வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டார். என்னால் அவருக்கு உதவ முடியாமல் இருந்ததால் அங்கு நின்ற ஒருவரிடம் அந்த தாயாருக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டேன். அவர் பதில் சொல்லாமல் தனியாகவே அதை தூக்கி வைத்து விட்டார். நான் அவருக்கு நன்றி சொன்னேன். ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. தான் வாங்கிய பொருளை எடுத்துக்கொண்டு போனார். எமக்கு உதவி தேவைப்படும் நேரங்களில் சர்வ வல்லமையுள்ள தேவனிடம் ஜெபித்து உதவியை கேட்க தவறிவிடுகிறோம். உதவி கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயத்தில் பிரச்சனைகளை மனதில் வைத்தபடியே இருப்போம். ஆயினும் நாம் நம்பிக்கையுடனும் நன்றியுடனும் கேட்கும்போது அவர் விடை தருவார். நாம் நினைப்பதற்கு மேலாக அவர் எம்மை நேசிக்கிறார். நாம் கேட்கும்போது உண்மையாக எமக்கு தேவையானவை எவையோ அவற்றை நாம் அறிந்திராத வழிகளில் எமக்கு தருவார். ஜெபம். அன்பான கடவுளே, நீங்கள் தருகின்ற போது நன்றி சொல்லவும், தேவை ஏற்படும் போது நம்பிக்கையுடன் உங்களின் உதவியை நாடவும் உங்கள் வழிநடத்தலை தாருங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: அன்புடன் உதவியை பெற்றுக்கொள்வது எனக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.